இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். அண்ட் காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர். காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். கர்த்தர் போதுமானவராக இருக்கிறாரு. மோஸ்ட் வெல்கம் டு த கவர்ன் ஆஃப் த டே. அண்ட் டுடே இஸ் 2nd March 2026 மண்டே, திங்கட்கிழமை. மார்ச் மாதம் துவங்கி 2வது நாள் ஆகிவிட்டது. நேற்று எப்படி ஆராதனையெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்ததா? சரி, இன்னைக்கான வசனத்தை பார்ப்போம். ஆண்டவர் கடைசி பயணத்தை அவர் பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் இடையில அறிவிங்க, என்னை விட்டு ஓடி போவீங்க எல்லாம் சொல்றாரு. அப்ப பேதுரு ஒரு காரியத்தை சொல்றாரு. அதுதான் நீ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அது மார்க் 14:30. Mark 14:30. Jesus said to him, "Surely I say to you that today, even this night, before the rooster crows twice, you will deny me 3 times." இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூறுவதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நீ என்னை மறுதலிப்பன்னு சொல்றாரு. ஏன் ஆண்டவர் இதை சொல்றாருன்னா, 29வது வசனம் பார்த்தீங்களா? verse 29. அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றான். எல்லாரும் பின்வாங்கி போனாலும் நான் பின்வாங்க மாட்டேன், இடரல் அடைய மாட்டேன். I will be faithful to you. அப்பதான் ஏசாமி சொல்ற, இல்லடா, இன்னைக்கு நைட்டு நீ என்ன மறுதலிப்ப. இன்னைக்கு நைட்டு அதுக்கு அடையாளம் சேவல் 3 தடவை கூவுறதுக்கு முன்பதாக நீ 3 தடவை என்னை மறுதலிப்ப. அருமையானவர்களே, என்னன்னா இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். நம்ம நல்லது கெட்டது, நம்முடைய பலன், நம்முடைய பலகீனம். He knows our strength and our weak. Everything he knows. அதனால எப்பொழுதுமே நான் ஆண்டவர்கிட்ட நம்ம எப்பொழுதும் அடக்கி வாசிக்கணும். ரொம்ப பந்தாலாம் பண்ணக்கூடாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரியா, ரொம்ப பக்திமான் மாதிரி. ஏன்னா நம்ம பத்தி அவருக்கு தெரியும் பாருங்க. அப்ப நம்ம யோசிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற ரொம்ப கவனமா பேசணும். அநேக சமயம் நாம் மறந்து விடுவோம் நாம் மண் என்று. He knows. அவருக்கு தெரியும் நீ மண் என்று. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய். அப்படியே நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை பெருமை பாராட்டவோ, நம்மை உயர்வாக நினைக்கவோ இல்லாமல் ஆண்டவரிடத்திலே ஒரு தாழ்மையான ஒரு மனம் இருக்க வேண்டும். நான் யோசிப்பேன், ஒருவேளை பேதுரு ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுங்க, நான் உன்னை மறுதலிக்க கூடாது, அல்லது நான் உன்னை விட்டு நான் போயிடக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? மாறாக அவன் என்ன சொன்னான்? யார் மறுதலிச்சாலும், யாரு பின்வாங்கி போனாலும் நான் விட மாட்டேன் என்ன அப்படின்னு ரொம்ப தைரியமா சொன்னான். தைரியத்தை பாராட்டணும். ஏன்னா அவன் விசுவாசத்தை, இயேசுவை நம்பிக்கை வச்சிருந்து அவன் சொல்றான். ஆனாலும் ஆண்டுக்கு தெரிய போது இவன் மறுதலிப்பான்னு தெரியும். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்கு உன் பலகீனம் தெரியும். அதனாலதான் நம்முடைய பலகீனம் தெரிந்து நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். நம் பலகீனம் தெரிந்துதான் நீ கலங்காதேன்னு சொல்றாரு. நம் பலகீனத்தை தெரிந்துதான் நீ பயப்படாதேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆகவே எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே தாழ்மையாய் உண்மையாய் இருங்க. காரணம், அவர் உன்னை பற்றி எல்லாம் தெரியும். ஆமாதானே? தாவீது சொல்றாரு சங்கீதத்திலே, ஆண்டவரே, என் வாயில் வார்த்தை வருவதற்கு முன்பதாகவே அதை நீ அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. என் நினைவுகளை நீ அறிந்திருக்கிறேன். Even my thoughts, my thinking, before this comes to my mind, you know what I'm going to think, what I'm going to talk. You know, எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. உனக்கு முன்பதாக எதுவும் மறைக்கப்படவில்லை. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து உங்களை பலப்படுத்துவார். உங்கள் கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றுவார். அருமையான சகோதரியே, சகோதரனே,
கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நிச்சயம் அவர் செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய வசனத்தை அனுப்பி உடைய பிள்ளைகளை சுகப்படுத்தி உமக்குள்ளே எப்பொழுதும் தெளிவாய் உமக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்ய ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உன்னை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். God bless.